ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது டிஜி கோல்டு தான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் இதுவாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து நான் போன இயர் போட்டது வந்து தங்கமயில் டிஜி கோல்டு தான் நான் போட்டிருந்தேன். இது வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன், வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போது போகிற ஐடியா கொஞ்சம் இருந்தது. ஏன்னா அப்படின்னாக்கா நம்ம கோல்டு சீட்டு வந்து மாதம் கட்ட சம் சுச்சுவேஷன் இருக்குதுன்றனால சரி டிஜி கோல்டுனால் எப்பயாவது போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் அதை அட்லீஸ்ட் அதையாவது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் யோசித்து வச்சுருந்தேன். பட் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த தடவை போத்தீஸில் போடலாம், அது தங்கமயில் வேண்டான்ட்டு போத்தீஸில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. போத்தீஸில் வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கனாக்கா, ஆடி 500 கூப்பன் கோடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம 500 ஸ்டார்டிங் டிஜி கோல்டு யாரும் ஒரு ஐடி யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஐடி யூஸ் பண்ணாதவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் போடும்போது ஜாயின் மீன் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அதில் 500 ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிங்கனாக்கா அவங்க வந்து 500 வந்து நம்மளுக்கு தராங்க. ஸோ இதுதான் இந்த இதுவோட ஸ்பெஷலு. இப்போ நான் போட்டிருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு டிஜி கோல்டு எப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் நாமினி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஆதாரோட நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட பிக்கு கேட்குறாங்க, சரிங்களா? அது கொடுத்துட்டு இந்த ஆடி 500 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கனாக்கா அப்ளை ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்ளை ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக ஜிபேயில் தானே நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஜிபேயில் பண்ணும்போது 500 தான் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். பட் 500 எனக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா அவங்க 500க்கு வேறு எத்தனை மில்லிகிராம்னா 55 மில்லிகிராம் தான் நம்மளுக்கு வரும். அந்த 4 மில்லிகிராம் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஏர்ன்டு வராது. நம்ம 500 பை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 55 மில்லிகிராம் ப்ளஸ் வந்து 4 மில்லிகிராம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதில் ஆட் ஆகிடுது, சரிங்களா? இப்போது டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் 500 தான் பண்ணியிருக்கேன். ஆனால் 1000 நான் 2 ஐடி போட்டிருக்கேன் இப்போது. ஏன்னா வந்து மாற்றி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆஃபர். இப்போ நான் 1000 தான் நான் இது பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்குல்ல. ஸோ இது பெனிஃபிட் தானே. ஃபஸ்ட்டு ஒரு ஐடி நான் போட்டுட்டு திருப்பி ஒரு 12 o'clock மேலே போட்டேன். அது நெக்ஸ்ட் டேட் வந்தது இல்லையா? சரி, சும்மா அது இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அதனால் நான் போட்டேன். நான் 500 1000க்கு அதான் 500 500ன்னு 2 ஐடியில் போட்டேன். பட் எனக்கு அவங்க வந்து 500 1000. ஸோ எனக்கு 1000 ருபீஸ் வந்து பெனிஃபிட் ஆகிடுச்சு. 110 கிராம்ஸ் டோட்டலாக, இதில் ஒரு 110 கிராம்ஸ் டோட்டலாக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 மில்லிகிராம் ஆட் ஆகி 114 டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் 2 ஐடி இதுவுமே 228 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப பெனிஃபிட் தான். இருக்குது ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன். அதில் வந்து 100 ருபீஸ்க்கு என்னவோ அந்த கோல்டு தான் அதில் ஆட் ஆகும். பட் இது வந்து 500 தான் நம்மளுக்கு. அதை விட 500 நமக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா 500 போடும்போது 500க்கு 55 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுது இல்லையா? ஸோ இது நமக்கு பெனிஃபிட். ஸோ இதனால் நம்ம செகண்ட் ஐடி யாராவது போடாதவங்க இருந்தீங்கன்னா இந்த ஐடி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கோடு ஆடி 500ன்ற கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.